ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அதோடைய வேட்டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 8க்கு வந்து நீங்கள் தமிழை படிச்சிங்கனாவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவர் ஆயிரும். ப்ளஸ் வந்து யூனிட் 7லையும் உங்களுக்கு பாதி டாபிக் இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் டாபிக் தான். ஸோ தமிழ் யூனிட் 7 அதை தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கும். அதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு யூனிட் 8 வந்து கவர் ஆயிரும். இது நல்லா ஃபோக்கஸ்டாக படிச்சுக்கோங்க, ஏன்னா இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரி வாங்க, இப்போது நம்ம வந்து என்னென்ன அதில் படிக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 8ல் மொத்தம் வந்து 4 சப்டாபிக் இருக்குது. இப்போ ஒவ்வொரு சப்டாபிக் கீழே வந்து என்னென்ன லெசன்ஸ்லாம் வந்து கவர் ஆகுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா 6th சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 1ல் லெசன் 4ல் இருக்குது. அதே இது டேர்ம் 2ல் வந்து லெசன் 1, டேர்ம் 3ல் லெசன் 1ல் வந்து இருக்குது. 9th சோஷியல் சயின்ஸில் லெசன் 1 and 3. 7th தமிழ்லையும் நீங்கள் வந்து கவர் ஆகும், அதுவும் படிச்சுக்கோங்க. டேர்ம் 1ல் லெசன் 4, 9th தமிழில் லெசன் 8, 11th எத்திக்ஸில் 1, 4, 5, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 2, 5, 6, 9, 12th அட்வான்ஸ் தமிழ் அதாவது சிறப்பு தமிழில் லெசன் 1, 12th எத்திக்ஸில் லெசன் 5. இப்போ பாருங்கள், 11th எத்திக்ஸ் புக்குன்றது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். எத்திக்ஸ் புக்கு அறவியலும் இந்திய பண்பாடும் 11th இது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1, 4, 5 பார்த்துருக்கோமா. தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம், தமிழர் கலைகள், திருவிழாக்கள், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கவர் ஆகுது. ஏன்னா வந்து தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல். ஸோ சமுதாய வரலான்றப்ப நம்மளுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் என்னென்ன இருக்கின்றது, என்னென்ன கலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு இந்த நீங்கள் லெசனில் எடுத்து பார்க்கும்போது, தமிழர் கலைகள்ன்ற லெசன் எடுத்து பார்க்கும்போது கட்டடக்கலைகள் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சிற்பக்கலை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஓவியக்கலை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அரசர்களும் அப்போ என்னென்ன வந்து அவங்களுடைய கட்டடக்கலையில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய ஓவியம் வந்து எது மாதிரி இருந்தது, அது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னு கொடுத்துருக்காங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். இப்போ வந்து எந்தெந்த இடத்துல வந்து அகழாய்வு நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ கீழே நின்று எடுத்துக்கிட்டால் அதில் எத்தனாவது கட்ட அகழாய்வு நடந்துகிட்ருக்கு, அதில் என்னென்ன பொருள்கள்லாம் கண்டுபிடிக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு இடம் இருக்குன்னா அந்த இடம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு கேட்டு கூட பொறுத்துகளில் வந்து கேட்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், வசவ சமுத்திரம்ன்றது காஞ்சிபுரத்தில் இருக்குது, ஆதிச்சநல்லூர்னா தூத்துக்குடி இல்லையா, அரிக்கமேடுனா புதுச்சேரி, கங்கை கொண்ட சோழபுரம்ன்றது அரியலூர் டிஸ்ட்ரிக்கு, புகார் நகரம்ன்றது வந்து இப்போ மயிலாடுதுறையில், கொற்கை துறைமுகம்ன்றது தூத்துக்குடி, உறையூர் முசிறி. இது மாதிரி நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லையும் படித்து நீங்கள் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்தந்த பிளேஸ் இருக்குது, என்னென்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, எத்தனாவது அகழாய்வு போய்கிட்டு இருக்கு, அதையும் கொஞ்சம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சங்ககாலம் முதல் இக்கால வரையிலான தமிழ் இலக்கியம், அது வந்து எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். வேர் டு ஸ்டடி 12th அட்வான்ஸ் தமிழ் அதாவது சிறப்பு தமிழில் லெசன் 1 and 2, 12th எத்திக்ஸில் லெசன் 1, 11th சிறப்பு தமிழில் லெசன் 1, 2, 3, 5, 10th லெசன் 8, 7th தமிழில் டேர்ம் 2ல் லெசன் 6, 11th தமிழில் லெசன் 9 and 6. அடுத்து 8th இருக்க தமிழ் லெசன்ஸ் இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு செய்யுள் ஒவ்வொரு பாடல்களுக்கு பின்னாடி நூல்வெளி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இலக்கியம்னு கேட்டிருக்காங்களா, ஸோ வந்து ஒவ்வொரு செய்யுளுக்கும் பின்னாடி உள்ள நூல்வெளியில் அந்த இலக்கியத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருக்குறளில் வந்து 6th 12th வரைக்கும் உள்ள எல்லாத்துலேயுமே உள்ள திருக்குறள் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தமிழ்லேயே நம்ம 25 அதிகாரங்கள் படிச்சிருப்போம். ஸோ எல்லா தமிழில் இருக்க திருக்குறள் ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கணும், அதோடைய மீனிங் படிச்சுக்கணும். ப்ளஸ் வந்து அங்கே உங்களுக்கு தமிழில் வந்து அணி கேட்பாங்க, அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திருக்குறளை நீங்கள் ஃபுல்லாக வந்து படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இது வந்து எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. 6th தமிழில் டேர்ம் 3ல் லெசன் 1, 7th டேர்ம் 1ல் தமிழில் டேர்ம் 1ல் லெசன் 3, 9th தமிழில் லெசன் 7, 10th சோஷியல் சயின்ஸில் லெசன் 9. விடுதலை போராட்டத்தில் வந்து தமிழகத்தின் பங்கு, இது வந்து நம்ம ஐஎன்எம்லேயும் வந்து கொஞ்சம் வந்து லெசன்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அது வந்து நம்மளுக்கு 10th சோஷியல் சயின்ஸில் லெசன் 6ல் இருக்குது. அதாவது ஆங்கிலேயர்களோட எதிர்த்து போராடிப்பாங்க பாளையக்காரர்கள். யார் பூலித்தேவர் போராடிப்பாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேல் நாச்சியார், தீரன் சின்னமலை, இவங்கெல்லாம் போராடிப்பாங்க. அவங்கள பற்றினது எல்லாமே இந்த லெசனில் இருக்கும். ஸோ வந்து இது வந்து யூனிட் 7க்குள்ளேயே வரும், நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 18 அதுவும் இருக்குது, இதை வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இதில் வந்து யாருன்னா வேலுநாச்சியார் பற்றி சொல்லியிருப்பாங்க, அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், ராணி மங்கம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை, இவங்களாம் வந்து நம்மளுடைய விடுதலைக்காண்டி பெண்கள் வந்து போராடி இருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு
இதுக்குள்ளே அடங்கும். 10th சோஷியல் சயின்ஸில் லெசன் 10, 8th தமிழ் ஓல்டு புக்கு தமிழ் ஓல்டு புக்கில் டேர்ம் 3ல லெசன் 1. இதில் தான் நம்ம அஞ்சலை அம்மாள் அம்புஜத்தம்மாள் பற்றிலாம் இந்த லெசனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th தமிழ் டேர்ம் 3ல லெசன் 1, 9th தமிழ் ஓல்டு புக் டேர்ம் 3ல லெசன் 1. இதில் வந்து உங்களுக்கு ராணி மங்கம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை பற்றி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். இது வந்து அப்படியே உங்களுக்கு யூனிட் 7லேயும் வந்திருக்கும். நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன். ப்ளஸ் வந்து ஹவு டு டேக் ஜிஎஸ் நோட்ஸில் கூட இந்த டாபிக் எடுத்து தான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்றதை நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க போய் வந்து வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து 10th சோஷியல் சயின்ஸில் லெசன் 5 and 10 கவர் ஆகும். 12th எத்திக்ஸில் லெசன் 7, 11th எத்திக்ஸில் லெசன் 10, 8th தமிழில் லெசன் 8, 11th பாலிட்டியில் லெசன் 14 and 15. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 8 வந்து நீங்கள் ரொம்பவே நல்லா வந்து படிச்சுக்கணும். உங்களுக்கு நிறையா கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.